இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். இந்த தியாவுக்கு உண்மை தெரிஞ்சோடனே இப்படி குறைச்சிட்டு வருவான்னு நான் முன்னக்கூட்டியே எதிர்பார்த்ததாங்க. அதனாலதான் அவகிட்ட நான் சொல்லாமலே இருந்தேன். அவ இடத்துல யாரா இருந்தாலுமே இந்த முடிவு தாம்மா எடுப்போம். யாராலையும் உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அதுவோ கரெக்ட் தாங்க. ஆனா சென்னை போறேன்னு சொல்றா. அவளை கொஞ்ச நாளைக்கு தனியா விடுவோம். அவளே சரியாயிருவா. எதுவாக இருந்தாலும் பிரகாஷ் பார்த்துக்கிட்டோம். அவ என்ன பண்ணாலும் அதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்க போறோம். அவ்வளோதான். சரிங்க. நம்ம வந்தது எதுக்குமா? ஹனிமூனுக்கு. இதை பத்தி எதுக்கு பேசணும் சொல்லு. நம்ம ஹாப்பியா இருந்துட்டு போவோமே. சரிங்க. இந்த சாரியில சூப்பரா இருக்கு ரம்யா. அட போங்கங்க, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்டீங்கன்னா நான் சேலையே கட்டியிருக்கேன். எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. இனிமேல் வெளியில வரும்போது சுடி போட்டுக்கோ, சரியா? நான் இங்க இருக்கேன்டி, நீ அங்க என்ன பாத்துட்டு இருக்க? ஒரு குட்டி பாப்பா விளையாண்டுட்டு இருக்கா, அதான் பாத்துட்டு இருக்கேங்க. நம்மளுக்கும் பாப்பா பிறந்தா இவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம்ல. கியூட்டா இருக்குல்ல அந்த பாப்பா. என்னோட கண்ணுக்கு இங்க யாருமே உன்னைய தவிர கியூட்டா தெரியல ரம்யா. அதே மாதிரி அந்த பொண்ணு தனியா ஜாலியாலாம் விளையாடல. அவளே தம்பி பாப்பா இல்லாம ஏங்கிட்டு இருப்பா. நம்ம பொண்ணுக்குலாம் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. குமரன், நீ தானடி குழந்தைய பத்தி பேசின? நான் தான் பேசுனேன். அதுக்கு நானும் பதில் சொன்னேன். எங்க குழந்தை என்னைய மாதிரி இருக்குமா இல்ல உங்கள மாதிரி இருக்குமா? உன்னைய மாதிரி தான், அழகா இருக்கும். உங்களுக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? கண்டிப்பா பொண்ணு தான் வேணும். அப்ப பையன் வந்தா? அவன் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஏங்க முதல்லலாம் எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணப்போவும் உங்கள் மேலெலாம் லவ் வருமா நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே நீங்களாக தான் இருக்கீங்க தெரியுமா? என் மனசுக்கு தோன்றது ஃபுல்லும் உங்கள் கூடயே இருக்கணும், உங்களை லவ் பண்ணிகிட்டு இருக்கணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க வருவாங்க அப்படின்னு ஒரு ட்ரீம் லைஃபே நான் நினச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நான் உன்னை விட்டு வேற எங்கே போக போகிறேன் சொல்லு? நீங்களே போகணும்னு நினச்சாலும் இனிமேல் என்னைய விட்டு உங்களை எங்கேயுமே நான் போக விட மாட்டேன். உன்னைய விட்டு போகிறதுக்காட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். உன்னிறக்கத்திலே இந்நாயுள் வரை உன்னரைப்பினிலே பெரின்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். இந்த பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். சாப்பிட்டியாம்மா? நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துட்டு வட்டா? ராணியம்மா இப்போதான் கோயிலுக்கு போனாங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பிரகாஷ் சொன்னதுலேருந்து என் மனசே கேட்கலாமா. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே உன்னை பிடிக்காது தான். எங்களெல்லாம் மீறி உன்னைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான். அதுவும் இல்லாமல் வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு சாரி கூட அவன் கேட்கல தெரியுமாம்மா. உனக்காண்டி என்கிட்ட அவ்வளோ சண்டை போட்டிருக்கான். ஏன் உனக்காண்டி என்னையவே அவன் அந்த வீட்டை விட்டு போக சொன்னான். அப்போவும் எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. நீ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டு வாரிசுங்கிறதுக்காக, அந்த வாரிசு நல்லபடியாக பிறக்கணுங்கிறதுக்காக தான்மா நான் பார்க்கவே வந்தேன் உன்னைய. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் உனக்காக உன்னைய பார்க்க வந்திருக்கேன். இப்போ நான் உன்னைய மற்ற மாமியார் கணக்கா இப்போ என்னாச்சு, என் பையன் கூட வாழு, உன் வயிற்றுக்குள்ளே எங்கள் வாரிசு இருக்குது அப்படிலாம் நான் கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாதும்மா. உன்னோட வலி எனக்கு புரியுது. அந்த வலியை புரியுதுங்கிறதுக்காக உன்கிட்ட இருந்து வாங்கி நான் அனுபவிக்க முடியாது இல்லாமா, அதை நீ தான் அனுபவிச்சாகணும். அந்த வழியில இருந்து நீ மீண்டு வா. அவன் அந்த ஆக்சிடென்ட் வேனுக்குன்னு பண்ணலைங்கிறது உனக்கும் நல்லா தெரியுமா. இப்போ நீ கோவத்தில் இருக்க, அதனால மொத்த தப்பும் அவன் மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அதை மறைச்சது பெரிய தப்பு. கண்டிப்பாக அவன் உன்கிட்ட அதை ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனில் சொல்லியிருக்கணுமா. இப்போ நீ அவன் மேலே கோவமாக இருக்குது 100% நியாயமா, அதை நானே ஒத்துப்பேன். ஆனால் நான் மித்த மாமியார் கணக்காக உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்காகவாச்சும் என் பையன் கூட வாழுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ உனக்கு தோணலை அந்த அத்தை இப்படி பேசுகிறாங்களே, ஒருவேளை நம்ம புருஷனுக்கு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களான்ட்டு. ஆனால் உனக்கே நல்லா தெரியும் பிரகாஷ் இனிமேல் உன்னையை தவிர வேற எந்த பொண்ணையும் அவன் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டான்.
நீ அவன் லைஃப்ல வந்ததுலேருந்து ஒவ்வொன்றும் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணாமா. தியா 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 தியாவை சந்தோஷமா பார்த்துக்கணும், அவளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணும், அது மட்டும்தான் அவன் மைண்டுக்குள்ள இருந்துச்சு. அதை அவன் நல்லபடியா பண்ணவும் செஞ்சான். ஒரு அம்மாவா நான் அதை பார்த்து பொறாமையே பட்டிருக்கேன். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு ஒரு முடிவெடுமா. இதையும் மீறி நீ சென்னை போற அப்படின்னா தாராளமா நீ போ, சரியா? உன்னை அப்பப்போ நான் பார்க்க வரேன். சரிங்க தே. உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கும் பிரகாஷுக்கும் தான் சண்டை, சரியா? உன் வயிற்றுல உள்ள பாப்பாவுக்கும் பிரகாஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு உன் பாப்பா மேலே 100% உரிமை இருக்குது. உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அவனுக்கும் இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும் தே, எனக்கும் அவருக்கு தான் பிரச்சனை. இனிமேல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது. ஆனால் பாப்பாவை என்றைக்குமே அவர்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை தே. எனக்கு எவ்வளோ பங்கு பாப்பா மேலே இருக்கும் அதே பங்கு அவருக்கும் இருக்கட்டும். அவருக்கு பாப்பாவை பார்க்கணும்னு தோணுதா, கண்டிப்பாக பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்த்துக்கலாம் தே. ஏன்னா நீ விட்டுட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் அவன் எப்படி இருப்பாங்கிறத நான் இன்னைக்கே கண்ணால் பார்த்துட்டேம்மா. சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்கான், வேலைக்கு போகல, எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சந்தோஷம்னா அது குழந்தை தான். அதை அவன்கிட்டேருந்து பிரிக்க மனசு எனக்கு வரலாமா. சரிங்க தே, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நானும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி பிளாக்மெயில் பண்ணி என்னை கூட்டு போயிருவீங்களோன்னு நினச்சேன். ஆனால் என் சைடு இருந்து என்னோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா சாப்பிடுமா, கரெக்டாக செக்கப் பேரு. சென்னை போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அத்தை உன்னைய பார்க்க வருவேன், உன் கூட தான் இருப்பேன், சரியாம்மா? சரிங்க தே. ஏன்னா நீ மாசமா இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் துணை இருந்தால் உனக்கு நல்லா தான் இருக்குமா, அதனால தான். ஏன்னா இனிமேல் உனக்கு அம்மாவா நாதானமாக இருக்கணும். சரிங்க தே. நான் உன்னைய பார்க்குறதுக்கு தாம்மா வந்தேன். அங்கே அவன் எந்த நிலமையில இருக்கான்னு தெரியலம்மா. அவன் சொன்னோன்னே எனக்கு மனசு கேட்கல, அதான் ஓடி வந்துட்டேன். இப்போ நான் கிளம்பட்டுமாம்மா? சரிங்க தே. பிரகாஷ், எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நீங்கள் என்னையே தான் நினச்சிட்டு இருப்பீங்கன்ட்டு. உங்கள் அம்மா இப்படி எவ்வளோ பாசமாக பேசணும்னு நான் எத்தனை நாள் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு அம்மாவில் அதை குறைய உங்ககிட்ட போக்கணும்னு நான் நினச்சேன். அத்தையும் அம்மாவை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அவங்க வாயாலேயே நான் தான் உனக்கு அம்மா நாதானமாக எல்லாம் பண்ணணும்னு கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு முழுமையாக சந்தோஷம் கூட பட முடியல பிரகாஷ். எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன். தியாமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. இப்போதான் பிரகாஷ் அம்மா பார்த்துட்டு போனாங்க. இப்போ போகிறாங்கம்மா, என்கிட்ட பேசிட்டு தான் போனாங்க. உங்களுக்கு சாப்பாடு வச்சு தட்டுமாம்மா? நான் இல்லைம்மா, அம்மாவே வச்சுக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. ஆஃபீஸில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. நான் மினி வளகாப்புக்காக தாம்மா அடுத்த வாரம் தள்ளி போட்டிருக்கேன். நீ வளகாப்பு முடியட்டும், ரம்யா வரட்டும், ரம்யாவெல்லாம் பார்த்துட்டு நீ போமா, இல்லைன்னா அலைய வேண்டியதாக இருக்கும்ல. சரிங்கம்மா. இன்னைக்கு உனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் தானே சொன்னேன், இப்போ எதுக்கு என்கிட்ட பேச வந்திருக்க? காலங்கத்தாலே வம்பு இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு முக்கியமான மீட்டிங் தான் பாப்பா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேச வேண்டியதா இருந்துச்சு. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு என் தங்கச்சி கல்யாண விஷயமா பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஓ, நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சு நீ வேற ஒரு பையனை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப, நான் பண்ணணுமோ? அப்ப லவ் பண்ற பையனே கல்யாணம் பண்ணி வச்சா? உண்மைக்குமா? ஆமா, உண்மைக்குமா. நான், கார்த்திக், குமரன் எல்லாரும் சேர்ந்து அந்த பையன்கிட்ட பேசி பார்த்தோம். பேசி பார்த்தவரை எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அவன் சொல்றேன்னு சொல்லியிருக்கான் எங்க கிட்ட. பையன் நல்ல பையனாட்டம் தான் தெரியுறான். என்னோட செலக்ஷன்ல அண்ட் பையனுக்கு அம்மாலாம் கிடையாது, ஒரே ஒரு தம்பி தான். ஏன் லவரை பத்தி என்கிட்ட இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்க? அவங்கள அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வர சொல்லு. சரி, அப்புறம் என்னன்ட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் என்னன்னா முடிவு கிடையாது, கல்யாணம் பண்ணி வைக்கிற. அதுவும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுரு, சரியா? ஏன் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே கொஞ்ச நாள் போகட்டுமே? நீ தானே பிசினஸ் பண்ணணும் படிக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் காக்கு முன், இப்போ காக்கு பின். அப்படின்னா காதலுக்கு முன் காதலுக்கு பின். கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போய் என்னத்தை படிச்சியோ இல்லையோ, இதை நல்லா படிச்சுட்டு வந்திருக்க. தேங்க்யூ. சரி, நான் போயிட்டு வரேன். கிளம்பு, காத்து வரட்டும். அப்பாடா, எப்படியோ அன்னை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். செல்வி கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். அப்போ தான் செல்விக்கும் அண்ணனுக்கும் ப்ரைவசி கிடைக்கும், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் செல்வியோட அம்மா நம்ம அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்படுவான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும். இந்த கிருஷ்ணா நம்ம அண்ணன் பேசினதுலாம் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. அவனை சீக்கிரம் அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லணும், அவங்க அப்பா ஒத்துக்கணும், அதுக்கப்புறம் இங்கே வரணும், நம்ம கல்யாணம் முடிக்கிறோம், கிளம்புறோம். இப்போ இந்த தியா பிள்ளை எங்கே இருக்கலாம்? ரம்யா வீட்டில் தான் இருக்கா பாட்டி. ஓ சரி. என்னோட வளகாப்பு முடிச்சுட்டு சென்னை போயிடுவாளாம். சரிம்மா, வளகாப்புன்னு தான் ஞாபகம் வருது, அடுத்த வாரம் வச்சுக்கலாம், சரியா? உங்கள் அம்மா கிட்ட போய் நேரில் சொல்லிட்டு பேசிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி பாட்டி. நிறைய வேலை இருக்குமா, வளையல் வாங்கணும். உனக்கு சேலைலாம் கிடையாது என்னம்மா? சேலை கிடையாது மீன்ஸ் நீ கல்யாணத்துக்குள்ள சேலையே கட்டிக்கலாம். சரி பாட்டி.
ரொம்ப ஆட்களை கூப்பிட வேண்டாம், நம்ம வீட்டு ஆட்கள் வச்சே முடிச்சுக்கலாம். சரி பாட்டி. அம்மா அவளுக்கு அவள் வளகாப்ப எப்படியாச்சும் பண்ணணும்னு ஆசை இருக்கும்லாமா? இல்லத்தே, அப்படிலாம் எதுவும் இல்லை. சரிம்மா, சொந்தக்காரங்களே வச்சு இது பண்ணிக்கலாம். சாப்பாடு எப்போதும் போல கடையில் கொடுத்துக்கலாம். 5 வகையான சாதம் போடலாம். சரி பாட்டி. ஏம்மா செல்விக்கு வேற நகை எடுக்க போகணும் நீங்கள்ல? ஆமாம்மா, செல்விக்கு ஒரு நகை எடுக்கணும். மினிக்கு வளகாப்பப்போ ஒரு வளையல் செஞ்சு போடணும்னு நினச்சேன், அதையும் செஞ்சுருவோம். அப்படியே ரம்யாவுக்கும் ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்துடும். சரிம்மா. கடை போகும்போது செல்வியவும் கூட்டு போவோம், அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டோம். சரிம்மா, நாளைக்கு கிளம்பிடுமா? அப்போ நாளைக்கு போவோம். இப்போ மினி வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்துருமா ஒரு 8? சரி. நீ ஒரு 5 நிமிஷம் இங்கே இருந்துக்கோ சரியா? கார்த்தி இப்போ வந்துருவான், நாங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுறோம். சரி பாட்டி.